அது எல்லோரும் தான் விசுவாசிப்பான். பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, பஸ் வரும், இல்லைன்னா ஷேர் ஆட்டோ வரும். இதுக்கு விசுவாசம் தேவையில்லை, கண்டிப்பாக வரும். ஆனால் இது அப்படி இல்லை. வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழிகளையும் உண்டாக்குற தேவன். இந்த நாளில் நான் மிகுந்த ஜெபத்தோடு உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். ஏன்? நீங்கள் சொல்கிறத நம்பணும், விசுவாசிக்கணும். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கையில் 2 வகையான நம்பிக்கை இருக்குது. என்ன? மூட நம்பிக்கை இருக்குது, நல்ல நம்பிக்கை இருக்குது. இது மூட நம்பிக்கை இல்லை, இது நடக்க போகிறது. இன்றைக்கு நீங்கள் உங்களை விசுவாசத்தில் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம லோனு போட்டிருக்கோம், வரப்போகிறது. இல்லையா, நீயோ அநேகர் கடன் கொடுக்க போகிறாய், நீயோ கடன் வாங்காது இருக்க போகிறாய். வேதாகம் ஆசீர்வாதத்துக்குள்ளே சபையை கர்த்தர் வழி நடத்த சித்தமாக இருக்கிறார். நீங்கள் இன்னும் பழைய காரியத்தை யோசிச்சுருக்கிறீங்க. அது வேணாம். கர்த்தர் மதங்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். சத்துருக்குள்ள சுதந்திரம் உன்னுடையதாய் மாறும். விட்டு ஓட போகிறான். உன்னை தேடி நீ போராடினவர்கள் உன்னோடு போராட்டங்களை தேடி நீ காணாதிருக்க போகிறாய். ஆத்தும செழிப்பினாலே கர்த்தர் நிறைகிற தேவனாய், நிறைக்கிற தேவனாய் கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். என்ன? இதுக்கு மனம்தான் முக்கியமான காரியம். நீங்கள் எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உலகத்தில் என்னோட பயணப்பட ஜனங்க எல்லோரும் என்னோட சபைக்கு வாங்கன்னு சொல்வது சாத்தியமற்ற காரியம். அது எனக்கு புரிகிறது. ஆனால் என்னோட பயணப்படுகிறீங்க, இந்த வார்த்தைகளுக்காக காத்து இருக்கிறீங்க. உங்களுக்கும் கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, சபையாரே, உங்கள் கண்கள் திறக்கப்பட கடவுது. இல்லையா சாத்தியம் இல்லை, இல்லையா இது சூழ்நிலை இல்லை, அதில் தான் அற்புதம் நடக்குது. அது பேர் தான் அற்புதம். அது பேர் தான் அற்புதம். அது பேர் தான் அற்புதம். சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாக தான் இருக்குது. எப்படி நடக்கும்னே தெரியாது. வேலைக்கும் போக முடியல, வியாபாரமும் பண்ண முடியல. என்னத்தான் செய்கிறது? குடும்பம் நடத்த அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. வண்டி சறுக்கி இருக்குது. சறுக்கத்தில் பாதியிலே வண்டி போயிருக்கு. என்னையா விசுவாசினின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன தேவ ஜனங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு சூழ்நிலை. மானம் போகிறது, நம்முடைய மானமும் போகிறது, தேவ நாமும் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. கர்த்தர் என்னாலும் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அவனை துரத்தி விட்டு உன்னுடையது ஆக்கும்படி கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு தேவை விசுவாசிக்கணும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்திலே நமக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லாதாயிடும். இது புதிய ஏற்பாட்டிலையும் நடந்துருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதையும் நம்ப மாட்டலன்னா நான் இன்னொரு சரிதையை சொல்ல விரும்புகிறேன். என்னோட திருப்பி கொள்ளுங்கள்.